Hello guys, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோல நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். முதல்ல சூய் எக்கோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய மீம், கேமிங் காயின்ஸ், DeFi ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்றது பத்தி பார்க்கலாம். How to get started with சூய் பேசிக்கா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த வீடியோல மீம் காயின்ஸ் வச்சு தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். மீம் காயின்ஸை நான் எப்படி அப்ரோச் பண்றேன், நான் எவ்வளோ பர்சனலாக அதில் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன். சில பேர் ரொம்ப கம்மியாக $1 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் இன்னொரு சைடில் புதுசாக லான்ச் ஆன மீம்லேயே $500,000 மேலெல்லாம் கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எது வந்து ஓரளவுக்கு சேஃபாக வந்திருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு 5-10 யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் ஆகுதுறான்னா அதுவே அதிகம். நான் சொல்கிறது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீம் காயின்ஸ் ஒரு நாளைக்கு 1000-10,000 மீம் காயின்ஸ்லாம் வந்து லான்ச் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது குவான்டிட்டி இந்த இடத்துல மீம் காயின்ஸில் அதிகம். எல்லாத்துலேயும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்கேம் ரக்கு மீம் காயின் வந்து நடக்கும். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சூயில் இருக்கக்கூடிய மீம் காயின்ஸ் வச்சு நான் இந்த வீடியோவில் ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சொலோனா மீம் காயின்ஸில் ஆரம்பித்து சொலோனாவில் மட்டும் வந்து இல்லை, லேட்ரான் பேஸில் வந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூய் மீம் காயின்ஸ் இன்னும் பெரிய அளவில் போகும் நான் வந்து நம்புகிறேன். அது ஏன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை தாண்டி ஆப்டோஸ்லேயும் ரீசெண்டாக மீம் காயின்ஸ் ஆனது வந்தது, ஏப் செயினில் கூட வந்தது. ஸோ அதனால் நம்மளால் அந்த ஃபோமோவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. புதுசாக ஒரு விஷயம் வந்து மார்க்கெட்டில் வருதுன்னா அதில் ஓரளவுக்கு அது எக்ஸ்போஷர் வச்சுக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து துடிப்போம். அந்த டைமில் நம்மளோட கை சுடாமல் எப்படி அதில் வந்து எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ், ரைட் அவே. ஃபர்ஸ்ட், சூய் எக்கோசிஸ்டம் ஏன் வளரும் நான் வந்து நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதை தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக மற்ற விஷயங்களும் வந்து பார்ப்போம். நேற்று சூய்க்காக ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். அதுவும் மறக்காமல் செக் பண்ணி வந்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சின்னதாக நம்ம ஏன் இது வளரும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது டிஃபை இல்லாமல் டோட்டல் வேல்யூ லாக்டு இருக்குது. எல்லா செயின்ஸ்லும் எவ்வளோ மணி இன்ஃப்ளோ ஆனது இருக்குது. டிஃபையாக இருக்கட்டும், மீமாக இருக்கட்டும், NFT அது இதுன்னு மணி இன்ஃப்ளோ ஆனது நடந்து மணி அதில் லாக்டவுன் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வகையில் எத்தீரியமில் தான் இருக்கிறதுலே அதிகம், 50 பில்லியன் கிட்ட வந்து இருக்குது. சொலோனால செகண்ட் லார்ஜஸ்ட் 7 பில்லியன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா சூயும் ஆப்டோஸும். நான் ஏன் இது ஒன்றா மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போது அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த ரெண்டு காயின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சொலோனா மீம் காயின்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கா. சொலோனா வந்து EVM காம்பட்டபிள் செயின் இல்லை. சொலோனாக்கு தனி வேலட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சொலோனாக்கு வேறு ப்ரோட்டோகால்ஸ் ஆனது வந்து இருக்கும். இப்போ சூயும் ஆப்டோஸும் அதே மாதிரி தான். இப்போ இந்த ஆர்பிட்ரியம், பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் பேஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஆர்பிட்ரியம் பேஸ் எல்லாமே லேயர் 2, பாலிகானும் லேயர் 2, அவலான்ச்சும் லேயர் 2 வந்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தேரியமோட கிராஸ் செயின்ஸ். இது தனி பிளாக் செயின்னால இது வந்து சொலோனாவை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். சூயோட ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு வந்து பார்ப்போம். சூயோட டோட்டல் வேல்யூ லாக்டு இது வந்து 700 மில்லியன்லேருந்து ஒரு டிப்பு, அகைன் இப்போ 1 பில்லியன் ரீசெண்டாக போச்சு, இப்போ ஒரு டிப்பு, அகைன் இது ஃபாலோ பண்ணி கொஞ்சம் மேலே போகும்னு நம்புகிறேன். இது 2 பில்லியன் ஆனாலே நல்ல ஒரு க்ரோத் ஆனது, நிறைய மீம் காயின்ஸ் ஆனது வளரும். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம சூயில் இருக்கக்கூடிய கேமிங், DeFi ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் டாப் பிக்ஸாக இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா கேமிங் பயங்கரமாக இவங்க வந்து முரட்டுத்தனமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரி, சூய்க்காக என்னென்னலாம் நம்ம அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது சூய் வேலெட்டு. இதுதான் இருக்கிறதுலே சூயிலே இருக்கக்கூடிய அவங்களோட ஓன் பிக்கஸ்ட் வேலெட்டாக இருந்துகிட்ருக்கு. இது ஈஸியாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் சூய் எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ஆப்வியஸாக இருக்குது. பினான்ஸோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பினான்ஸில் நீங்கள் சூய் வாங்கிட்டு இதில் நார்மலாக மெட்டாமாஸ்க் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சூய் அனுப்பிக்கணும். அனுப்பிட்ட உடனே நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், இப்போ காயின் கேக்கோவில் லிஸ்ட்டாக இருக்க சொலோனா மீம் காயின்ஸ் ஏகப்பட்டது வந்து இருக்குது. பேஜ் வைஸாகவே 7 பேஜ் மேலே வந்து இது வந்து போகுது. இப்போ சூய்க்கு வந்தீங்கன்னா அந்தளவுக்கு மீம் காயின்ஸ் ஆனது. இப்போ காயின் கேக்கோவில் லிஸ்ட்டாக இருக்க மீம் காயின்ஸ் அப்படின்னு வந்து பெருசாக வந்து இல்லை, ஒரே பேஜ் தான், கம்மியான மீம் காயின்ஸ் தான் இருக்குது. இந்த வீடியோட மெயின் நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கிடையவே கிடையாது. நிறைய பேர் நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன், நிறைய பேர் மெசேஜ் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ புதுசாக எல்லாருமே மீம்ஸ் பற்றி பேசினாலும் எல்லாரும் மண்டேலையும் கிரிப்டோ பீப்புளுக்கு மீம் மட்டும்தான் வந்துருக்கு. ஈஸியாக கண்ணிலே பார்க்காம ஒரு $500 $100லாம் இஷ்டத்துக்கு புதுசாக இந்த ஏப் செயினில் வந்து மீம் காயினில் கூட போடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஈஸியாக மணியை வந்து லூஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக அட்லீஸ்ட் நீங்கள் உங்களோட ஃபோமோவையாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சப்ரஸ் பண்ணிப்பீங்க.
ஆனந்த் சாரோட சென்னை டு லண்டன் ஆனந்த் சார் இருக்கார் இல்லையா, அவரோட வீடியோ கூட வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவர் $5 ஒரு மீம் காயினில் போட்டிருப்பார், $1800 இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ரைட்டான வே. ஒரு $100 $500 புதுசாக ஏதோ ஒரு மீமில் வரதில் போடுறது ஒரு ரைட்டான வேவே இல்லை. ஒரு $5 $2 ஏன் $1 கூட போடுங்க. உங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டி பொறுத்து மேக்ஸிமம் ஒரு $20 $50 வரைக்கும் அதோட மார்க்கெட் கேப் வச்சு வந்து போடுங்க. ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான மீம் இப்போ செல்ஃபீட் ஆகுனா அதில் வேணால் ஒரு $100 அப்படி போடலாம். அதுலேயே கூட ரொம்ப அதிகமாக போடாதீங்க. உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து உங்கள் மனசு வந்து $500 இதில் போடலான்னு தோணுதுனா நீங்கள் ஆக்சுவலாக $50 தான் போடணும். அந்தளவுக்கு வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓவராக பேசாமல் நான் ஆக்சுவலாக சூயில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா இதில் ஒவ்வொரு மீம் காயினாக போய் நான் இது பண்ணியே 10 நாள் ஆச்சு. ஸோ அதனால் நிறைய மீம் காயின்ஸ் அது தாண்டியும் வந்தது. ஒவ்வொரு மீம் காயினாக போய் எவன் ஆக்டிவாக இருக்கான், எது கொஞ்சம் நல்லா எனக்கு பிடிச்சிருக்க மீம் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா $20 $50 வரைக்கும் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு $500 $600 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 15 இதுவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன். இது என்னோட ரிஸ்க் டாலரன்ஸ் படி. நான் வந்து $500 போட்ட இடத்துல நீங்கள் வேணும்னா ஒரு $50 $5 பிரித்து 10 மீம் காயினில் போடலாம். இது வந்து எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வேணான்னா அப்படியே கம்ப்ளீட்டாக இதை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இன்னொருத்தவங்க உங்களால் மீம் காயின்ஸில் இன்னும் அதிகமாக ரிஸ்க் எடுக்க முடியும்னா 20 காயின் இன்னும் நிறைய காயின்ஸை நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதோட பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன, சைக்காலஜி என்ன, நான் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிட்வீன் நான் இன்னொரு மெயினான விஷயம் சொல்கிறேன். இது எல்லாமே நான் காயின் கேக்கோ அந்த மாதிரி லிஸ்ட் ஆனோடனே அதில் இருக்க மீம் காயின்ஸ் தான் தொடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பம்ப் ஃபன்னு டெக் ஸ்க்ரீனர்னு இஷ்டத்துக்கு ரொம்ப டீஜென்ரேட்டாக இப்போது பார்க்குற நிறைய பேர் மாதிரி நானும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து மீம் காயின்ஸ்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது நீங்கள் ஒன்றுத்தில் பிடிக்கிறீங்கன்னா அதை அப்படியே மறுபடியும் 10 விட்டுருவீங்க. ஸோ அதனால் அது சரிப்பட்டே வராது. இப்போ டெக் ஸ்க்ரீனரில் பார்த்து எடுக்கிற மீம் காயின்ஸில் 10 1 பாஸ் ஆகிறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு காயின் கேக்குள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நீங்கள் 10 போடுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஒரு 3-4 வந்து தேரும். ஸோ அதனால் காயின் கேக்குள்ளே லிஸ்ட் ஆன உடனே அது கொஞ்ச நாள் ஆன உடனே கொஞ்சம் டம்ப்லாம் முடிஞ்ச உடனே தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்வீடாக் பாருங்களேன். ஸோ இது வந்து இப்போ 30K தான் இருக்குது, 30K தான் லிட்டரலாக மார்க்கெட் கேப். காயின் கேக்குள்ளே லிஸ்ட் ஆன உடனே ஃபுல்லாக டம்ப் ஆகிட்டான். நான் இன்வெஸ்ட் பண்ணது இங்கே இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அது ஆக்டிவாக இருக்கானா பார்த்துட்டு சும்மா ஒரு $10 $5 அது மாதிரி சும்மா போடுறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கீழே இறங்கி காயின் கேக்குள்ளலாம் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சோனிக் ஸ்னைப் பாட்னு இருக்கான் பாருங்களேன், இவன் தான் அதே மாதிரி தான் லிஸ்ட் ஆகி அப்படியே கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் அரௌண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சன்ஸில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். அதுவே ஒரு 2x பக்கம், ஏன்னா 2x ஆயிடுச்சு லிட்டரலாக அது வந்து. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. இது பின்னாடி இருக்க சைக்காலஜி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பேசிக்காக என்னன்னா, ஒரு $5 போடுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 30K இந்த ஸ்வீடாகே வந்து ஒன்று அந்த $5 ஜீரோவுக்கு போயிடலாம். இல்லைடானா இந்த இடத்துலேருந்து ஒரு 10x அப்படிங்கிறது 300K, 100x அப்படிங்கிறது 3 மில்லியன், $5 100x ஆச்சுன்னா $500. நான் இது வந்து 100x போகும்னு சொல்லலை. ஒரு 10-20 நம்ம வந்து ஃபோம் ஆகி எதுலேயும் அதில் ஒன்றுத்துலேயே போடுறதுக்கு ஒரு 10-20 போட்டோன்னா மேபி நம்ம லக்கு நல்லா இருந்தால் ஏதாவது ஒன்று வந்து 100x பண்ணால் கூட நம்ம போட்ட கேபிட்டல் சேவ் ஆகுது. 2-3 வந்து ஒரு 30-40xலாம் வந்து புல் பண்ணுச்சுன்னா ஆவரேஜாக ஸ்வீயில் இவ்வளோ மீம் காயின் தானே ஏற்கனவே இருக்குது. ஸோ பீப்புள் வந்து டக்குன்னு ஸ்வீ சீசன் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்வீ மீம் காயின்ஸ் வந்து புதுசாக வரது பம்ப் ஆகுதுறானா இருக்க எக்ஸிஸ்டிங்கான மீம்ஸில் அப்படியே கிளப்பி விடுவாங்க, காசை போட்டு விடுவாங்க. ஸோ அதனால் ஆவரேஜாக எல்லாமே ஒரு 3-4 மடங்காவது போகும். ஸோ இதுதான் என்னோடய கான்செப்ட். இப்படி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். மீம் காயின்லலாம் ஒரு $5-10 இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு இது மட்டும் நான் மெயினாக இந்த இடத்துல ஷேர் பண்ண நம்புகிறேன். நம்ம எல்லாரும் மண்டியிலையும் இப்போ மீம் காயின்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துருக்கு. ஸோ அதனால் மேபி இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்டாக இருந்தது, கொஞ்சம் இப்போ ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. அது மீம் காயினும் சம்டைம்ஸ் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதனால் அதிகமான எக்ஸ்போஷர் மீம் காயின்ஸில் வச்சுக்காதீங்க. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் அளவுக்கு ஃபோமோ ஆகிறது வந்து தவிர்த்துருங்க. ஐ பிலீவ் லைக் மீம் காயின் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு. மீம் காயினோட மெயினான சீசனே இன்னும் பார்க்கல. இன்னும் யூஃபியோரிக் மீம் அப்படிங்கிற டைம் அப்படிங்கிறது இனிமேல் தான் வரும் அப்படின்னு நம்புகிறேன். பட் மீம் காயின்ஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். அதனால் ஈஸியாக நம்ம மணி ஸ்கேம் ஆகும். அதை தான் நான் மெயினாக இங்கே சொல்ல வரது. ஸோ மீம் காயின்ஸ் பெருசாக போகும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயும் மீம் காயின்லேயே போட்டு உட்காரது வந்து ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்காது. ஹோப் இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக சும்மா நான் வாங்கியிருந்த மீம் காயின்ஸ் வந்து காட்டுறேன். இது எல்லாமே கூட ஜீரோவுக்கு கண்டிப்பாக வந்து போகும் அப்படின்னே நான் வந்து சொல்வேன். ஏன்னா மீம் காயின்ஸ் அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது. மேபி நல்லா போனாலும் வந்து போகலாம். அந்த இது மைண்ட் செட்டோடவே எப்பவுமே மீம் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல் எக்ஸ்போஷர் தவிர்த்துருங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ. பாய்.